வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா டியூஸ்டே மார்னிங் இன்றைக்கி கந்த சஷ்டி. காலையிலே பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வாசலில் கோலம் போட்டுட்டு அதோட நேரத்தோட வாசலில் கோலத்தை போட்டு விளக்கு மட்டும் ஏற்றிட்டு சாமி கும்பிட்டாச்சு. நம்ம ஈவினிங் நமக்கு பிரசாதம்லாம் நெய்வேத்தியம் பண்ணி சாமி கும்பிட்டுக்கலாம். நான் விளக்கு மட்டும்தான் ஏற்றிட்டு சாமி கும்பிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் காலையில் டிஃபன் ரெடி பண்ணணுங்கிறதுக்காக சிம்பிளாக ஒரே ஒரு டிஷ் மட்டும் தான் செஞ்சுருந்தேன். எல்லாருக்கும் சேமியா உப்புமாவும் தேங்காய் சட்னி இதெல்லாம் கொடுத்துட்டு அதோட காலை சாப்பாடு முடிச்சிட்டேன். காலை சாப்பாடு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மத்தியான சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணணுன்ட்டு அதோட மதிய சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்காக போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாதம், சாம்பார், பீட்ரூட் பொரியல், வாழைக்காய் வடை, பாயசம், அப்பளம், தயிர், ரசம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அந்த சாம்பாரில் மட்டும் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், விரத நாட்களில் முள்ளங்கி அப்புறம் சுரைக்காய் இந்த காயெல்லாம் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது ஏன்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்டு முடித்த பிறகு ஈவினிங்கு சாமி கும்பிட்றதுக்கான விளாக் சாமி கும்பிடணுமேங்கிறதுக்காக ரெடி பண்ணுறதுக்காக போயிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் எல்லாருக்கும் டீ போட்டு கொடுத்துட்டு விளக்கில் எல்லாருக்கும் பொட்டு வச்சுட்டு சாமி கும்பிட்டேன். சாமி சர்க்கரை பொங்கல் செஞ்சு பால் வச்சு பழம்லாம் வச்சு முருகனுக்கு நெய்வேத்தியம் பண்ணேன். நீங்கள் உங்கள் வீட்டில் முருகன் விக்கிரகம் இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் பாலாபிஷேகம் பண்ணி நெய்வேத்தியம் செஞ்சு சாமி கும்பிடலாம். இல்லை எங்கள் வீட்டில் அதெல்லாம் இல்லை அப்படின்னா முருக படத்துக்கு நீங்கள் நல்லா மாலையெல்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி நம்ம முருகனை வழிபடலாம். இந்த தடவை விசேஷமாக என்னன்னு பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் வர்றதுனால சிவப்பு மலரில் முருகனை வணங்கினா இன்னும் நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 7:13 பூசை முடியுது. இல்லை நான் பௌர்ணமியும் பூசத்தையும் சேர்த்து கும்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 8 மணிக்கு மேலே பௌர்ணமியும் பூசத்தையும் சேர்த்து சாமி கும்பிடணும்னு நினைக்கிறவங்க 8 மணிக்கு மேலே நீங்கள் சாமி கும்பிட்டு விரதத்தை முடிச்சுக்கலாம். இல்லை நான் 6 மணிக்கே சாமி கும்பிட்டு முடிக்கணுங்கிறவங்க 6 மணிக்கு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு உங்களோட விரதத்தை முடிச்சுக்கலாம். அப்புறம் நான் பார்த்திங்கன்னா வெத்தலையில் 9 வெத்தலை வச்சு தீபம் ஏற்றி முருகனை வழிபட்டுக்கிட்டேன். அப்படி தான் நம்ம வணங்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் எப்பவும் போல் நெய் நல்லெண்ணெயோ நெய் ஏதோ ஒன்று போட்டு நம்ம முருகனை வழிபட்டால் போதும். அந்த விளக்கு ஒளியில் நெகட்டிவ்லாம் போய் பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றினா கண்டிப்பாக தூபம் போடணும்னு சொல்லுவாங்க. அதனால தான் விளக்கேற்றி தூபம் போட்டு முருகனை வழிபடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஈவினிங் சிக்கல் சிங்காரவேலர் கோயிலில் தெப்பம் 8 மணிக்கு மேலே தெப்பம் நடக்குது. யாரெல்லாம் தெப்பம் பார்க்க போனீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அவ்வளோதான். நான் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது எங்கள் பாப்பா இடையில சின்ன பாப்பா இடையில அவங்க சாப்பிட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு என்னவோ பண்ணிட்டு போனாங்க. ஆமாம் ஃப்ரெண்ட், இந்த தடவை நான் எல்லாருக்காகவும் முருகனை வேண்டிக்கிறேன்.